வணக்கம் அண்ட் வெல்கம் டு மங்கையர் அரசுவை. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி என்னன்னா கொள்ளு கார குழம்பு எப்படி வைக்கிறது அப்படின்னு தான் பார்க்க போறோம். கொள்ளு உடல் எடை குறைக்கிறதுக்கு ரொம்பவே பயன்படுது. வாங்க வீடியோக்குள்ள போலாம். கொள்ளு நான் நேற்று நைட்டே 3 ஸ்பூன் அளவு எடுத்து அதை ஊற வச்சிருக்கேன். இதை நல்லா ஒரு 3 to 4 விசிலுக்கு வச்சு எடுத்துக்கலாம். கொள்ளு ஊற வைக்கிறதுக்கு முன்னால கல் ஏதாவது தூசி இருக்கான்னு நல்லா செக் பண்ணிட்டு ஒரு 2 தடவை அலசிட்டு அதுக்கப்புறம் நீங்க ஊற வைங்க. இப்ப வேக வச்சு எடுத்தாச்சு. இதை நல்லா அரைச்சு எடுத்துக்கலாம். அந்த மீதம் இருக்கு இல்லையா தண்ணி, அதோடய சேர்த்து நல்லா அரைச்சிடலாம். இப்போ ஒரு பாத்திரத்துல தேவையான அளவு எண்ணெய் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி காரக்குழம்பு செய்யும் பொழுது நல்லெண்ணெயில செஞ்சீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஆனா நல்லெண்ணெய் இன்னைக்கு இல்லாதனால நான் சாதாரண எண்ணெய் தான் எடுத்திருக்கேன். இதுல தாளிக்கிறதுக்கு தேவையான அளவு சோம்பு, கொஞ்சமா வெந்தயம் சேர்த்துக்கலாம். இது ரெண்டும் நல்லா பொரிய ஆரம்பிச்சோன்னே நாம இதுல வெங்காயம் சேர்த்துக்கணும். நான் பெரிய வெங்காயம் சேர்த்திருக்கேன். நீங்க சின்ன வெங்காயம் இருந்துச்சுன்னா சின்ன வெங்காயத்தை வெட்டாம நல்லா தோல் உரிச்சு அப்படியே சேர்த்துக்கோங்க, இன்னும் டேஸ்டா இருக்கும். பச்சை மிளகாய் உங்க காரத்தை பொறுத்து 2 to 3. இப்போ இதுல கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும், ஆனா கருகிடக்கூடாது. கொஞ்சமா அதோடைய கலர் மாறும் இல்லையா, அப்போ நம்ம இதுல தக்காளி சேர்த்துக்கலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லயே வச்சுக்கோங்க. தக்காளி பழமா 2 பழம் சேர்த்திருக்கேன். பெரிய தக்காளி இருந்துச்சுன்னா 1.5 சேர்த்துக்கோங்க. சின்ன தக்காளி இருந்துச்சுன்னா 3 சேர்த்துக்கோங்க, கரெக்டா இருக்கும். இப்போ தக்காளி வேகமா வதங்கிறதுக்காக கொஞ்சமா மஞ்சத்தூளும் 1/2 டீஸ்பூன் அளவு உப்பும் சேர்த்துக்கிறேன். இப்படி சேர்த்தோம்னா வேகமாவே தக்காளி வதங்க ஆரம்பிச்சிடும். தக்காளி நல்லா வதங்கி மசிஞ்ச பின்னாடிதான் நாம அரைச்சு வச்சிருக்கோம் இல்லையா, அந்த பேஸ்ட்டை சேர்க்கணும். பேஸ்ட் எப்பவுமே அரைக்கும் பொழுது ரொம்ப நைஸா அரைச்சிடாதீங்க, ரொம்ப குறகுறப்பாவும் அரைச்சிடக்கூடாது. அது ரெண்டுக்கும் நடுவுல அரைச்சுக்கோங்க. இப்ப அதையும் சேர்த்துடலாம். பேஸ்டும் கெட்டியா இருக்கிறனால அடிப்பிடிக்க ஆரம்பிக்கும். அதனால ஒரு தடவை நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லயே வச்சுக்கோங்க. இப்போ இதுல நம்ம ஒரு 10 to 12 வெள்ளைப்பூடு பல்லு சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து ஊற வச்சிருக்கேன். அதை நல்லா கெட்டியா தண்ணியில கரைச்சு அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லயே இருக்கட்டும். கொள்ளு வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே பயன்படுன்னு சொன்னேன் இல்லையா, இந்த குழம்பு நீங்க வாரம் ஒரு தடவை வச்சு சாப்பிட்டா கூட உங்களுக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லது. இப்போ குழம்புக்கு தேவையான மசாலா பொடியெல்லாம் சேர்த்துடலாம். 1 டீஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் அளவு மல்லித்தூள், 3/4 டீஸ்பூன் அளவு ஜீரகத்தூள். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு உப்பு தேவையான அளவும் சேர்த்துக்கோங்க. நம்ம ஏற்கனவே கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம், அதை பார்த்துட்டு அதுக்கு ஏத்தாப்புல நீங்க சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். மசாலாவை நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா தேவையான அளவு இதுல நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்ததுக்கு அப்புறமா அடுப்பை நீங்க ஹை ஃப்ளேம்ல வச்சிருங்க. கொள்ளு அரைச்சா இல்லையா, அந்த மிக்சர் ஜாரை அப்படியே அலசி அந்த தண்ணியை நான் இதுல சேர்த்துக்கிட்டேன். எல்லா பக்கமும் நல்லா கொதி வரணும். அது வரை நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ பாருங்க, எல்லா பக்கமும் நல்ல கொதி வந்துருச்சு. இப்போ அடுப்பை லோ ஃப்ளேம்ல போட்டுடலாம். லோ ஃப்ளேம்ல போட்டுட்டு ஒரு 10 to 15 நிமிஷம் நல்லா கொதிக்க விடலாம். எண்ணெய் இந்த மாதிரி மேல நல்லா படிஞ்சு வரணும். அந்த மாதிரி வந்தாதான் குழம்பு டேஸ்டா இருக்கும். இப்போ இதை ஒரு தடவை நல்லா கிண்டி விட்டுட்டு இது கூட நான் இன்னைக்கு கொஞ்சமா வெல்லம் சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரியான கார குழம்பு, கெட்டி குழம்பு வைக்கும் பொழுது லாஸ்டா கொஞ்சமா நீங்க வெல்லம் சேர்த்துக்கிட்டீங்கன்னா குழம்பு இன்னும் டேஸ்ட் நல்லாவே இருக்கும். நல்லா கலந்து விட்டுருங்க. இப்ப இதுல கொஞ்சமா கொத்தமல்லி தழையும் சேர்த்துக்கலாம். அவ்வளவுதான், நம்மளுடைய கொள்ளு கார நல்ல கெட்டியான குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இது கூட பருப்பு கூட்டு, அதாவது சவுசக்காய் கூட்டு அல்லது புடலங்காய் கூட்டு வச்சு சாப்பிட்டீங்கன்னா இன்னும் அருமையா இருக்கும். உங்க வீட்டுல நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸ் எனக்கு போஸ்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. குறிகள் எதுவும் இருந்தா அதையும் நீங்க கமெண்ட்ல சொல்லலாம். இத்துடன் உங்களிடமிருந்து விடைபெறுவது நந்தினி பாலகிருஷ்ணன். நன்றி, வணக்கம்.